Hello students, welcome to Mahesh IAS Academy YouTube channel. So இந்த வீடியோட மெயின் பர்பஸ் என்னன்னா இந்த வீடியோல 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளானர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்டடி பிளானர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஒரு நாளுக்குமே என்னன்னா ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் இதோட ஹைலைட்டு. ஸோ ஸ்பெசிஃபிக் டாபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷனில். ஸோ இது கம்ப்ளீட்டாக சிவில் இன்ஜினியரிங் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ கோட் நம்பர் 398 அவங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளானர். ஸோ ஈச் யூனிட் வந்து 5 டேஸில் கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஸ்டடி பிளானரில் இந்த காலம் நம்பர் 4 பாருங்கள், ஸ்டடி ஹார்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடி ஆர்ன்றது ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்னென்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எர்லி மார்னிங் படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, சில பேர் லேட் நைட் படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, சில பேர் ஒர்க் பண்ணிட்டு சின்ன கேப்ஸில் படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா ஸோ உங்களுக்கு எந்த டைமில் நீங்கள் இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுன்றதை அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போனா தான் நீங்கள் இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ டைமை மென்ஷன் பண்ணாமல் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. கிளியருங்களா? ஸோ ஸ்டடி ஆரில் அந்த டைம் எந்த டைமில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸோ படிக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி டெஸ்ட்டு ரிவிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈவன் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சஜஸ்ட் பண்ணுறது எப்போவுமே என்னென்னா ஸோ எப்போ நீங்கள் படிக்கிறீங்களோ உடனே டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க அப்படின்றது தான் பெஸ்ட் சஜஷன். ஏன்னா நீங்கள் அடுத்த நாள் அட்டன் பண்ணிக்கலாம், லேட்டராக அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ டெஸ்ட் வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் எப்போ படிக்கிறீங்களோ ஒரு டாப்பிக்கோ இல்லை 2 டாபிக் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அப்பயே உடனே டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரிவிஷன் அன்றைக்கே பண்ணணும்னு கிடையாது. ஸோ ரிவிஷன்ன்றது எப்படின்னா ஸோ நீங்கள் இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2வது யூனிட் போகிறீங்களா, ஸோ இந்த 2வது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இல்லை 2வது யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ அப்போ யூனிட் 1 ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ரிவிஷன் என்னென்னா ஒரு ரிவிஷன் 2 ரிவிஷன் அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு எத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட் ரிவிஷன் நிறைய டைம் வந்து ரிவைஸ் பண்ண சேம் யூனிட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு என்னென்னா மெமரியில் ரீட்டைன் பண்ண முடியும் உங்களால் கண்டென்ட் ஃபார் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் ரிமார்க்ஸ்ன்றது ஜஸ்ட் ப்ரோக்ரஸ். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம், நீங்களே என்ன சின்ன நோட்டு மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இன்னைக்கு இதை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், இதை கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு, இல்லை கம்ப்ளீட் பண்ணலன்னா எதனால் பண்ணல, இல்லை ஷார்ட்டாக நோட்டு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. கிளியருங்களா? ஸோ இந்த 50 டேஸை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த ஸ்டடி பிளானர் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸோ கண்டிப்பாக என்னென்னா செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. இன்னொன்று ஸோ எல்லாருக்குமே என்னென்னா இந்த டைம் டேபிள் வந்து ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% எல்லாருக்குமே கவர் ஆகிற மாதிரி டைம் டேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சில ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலுமே பண்ணிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணுமோ இதில் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டடி டைம் டேபிளில். கிளியருங்களா? இன்னொன்று நேற்று வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஏஇ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு. அதில் அரௌண்ட் 222 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல சைன். ஸோ எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸுமே என்னென்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னென்னா நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இதோட வேலிடிட்டி வந்து 3 days. கிளியருங்களா? இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டது என்னென்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு பட் அதில் ஆன்சர் கீ வந்து வியூ பண்ண முடியல அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆன்சர் கீ வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி லேர்ன் கிளிக் பண்ணி மை கோர்சஸில் நீங்கள் அந்த ஃப்ரீ டெஸ்ட்குள்ளே போய் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆன்சர் கீ உங்களால் வியூ பண்ண முடியும். கிளியருங்களா? இப்போ வியூ பண்ண முடியும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் இந்த பிடிஎஃப் ஸோ யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளானருக்கான பிடிஎஃப் வேணுமோ அவங்க வாட்ஸ்அப்பில் ஸோ இந்த மாதிரி ஸ்டடி பிளானர் நீடட் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானருக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? அண்ட் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என்னென்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க சார் லேட்டஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுங்கள் சார், ஸோ டிஎன்பிஎஸ்சி இது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் என்னென்னா ஸோ வீடியோ மாதிரி மேக் பண்ணுவோம். ஸோ இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே ஸோ நம்ம யூடியூப் சேனலில் தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ அப்போ தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தாலுமே சரி ஸோ கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.